Good morning students. Welcome to Subhashakti College of Arts and Science for Women, Satyamangalam, Kulithalai. I am Priya, Head Department of Mathematics. Today we see graphical method in game theory. Already நம்ம வந்து game theoryல graphical methodல 2x n problems வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன அப்படினு சொன்னோம்னா n×2 problem வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். So solve the optimal strategies for both person and the game for zero sum 2 person whose payoff is as follows: player A, player B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து n×2, அதாவது நம்ம வந்து 2x n 2 rows இருக்கணும், n columns இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து இப்போ அதாவது n rows இருக்குது, 2 columns இருக்குது. கிராஃபிக்கல் மெத்தடுங்கிறது நம்ம எப்போ அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து 2x n இருக்கணும், இல்லைனா m×2 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கேம் தியரி ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்ளம் பார்த்தோம், மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸில் ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா கிராஃபிக்கல் மெத்தட் எந்த சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணணும்னா ஒன்லி பாசிபிள் 2x n ஆர் m×2 இந்த மாதிரி பாசிபிள் இருக்கும்போது நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணோம்னா கேம் தியரி ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த இதுதான் நான் சொன்னேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்த சம் வந்து 2x nல நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா m×2 அந்த மாடலில் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. எடுத்தோடனே நம்ம வந்து என்ன செய்வோம், சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். இந்த ப்ராப்ளத்துக்கு முதல்ல வந்து சேடில் பாயிண்ட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த கேமுக்கு சேடில் பாயிண்ட் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணணும்? சேடில் பாயிண்ட்டுங்கிறது என்ன, மினிமம் மேக்ஸ்மின் வேல்யூவும் மினிமேக்ஸோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேக்ஸ்மின் வேல்யூ ஈக்குவல் டு தி மினிமேக்ஸ் வேல்யூ, ஸோ தேர் எக்ஸிஸ்ட் அ சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ரோ மினிமம் கண்டுபிடிப்போம். ரோ மினிமம். ஸோ ரோ மினிமம்ங்கிறது ஃபஸ்ட் ரோவில் மினிமம், ஃபஸ்ட் ரோவில் மினிமம் -3, செகண்ட் ரோவில் 3, 5 இருக்குது, இதில் மினிமம் 3, தேர்ட் ரோவில் -1, 6 இருக்குது, ஸோ -1 இஸ் த மினிமம். ஃபோர்த் ரோ 4, 1 இருக்குது, ஸோ 1 இஸ் த மினிமம். ஃபிஃப்த் ரோ 2, 2 இருக்குது, ஸோ 2 தான். நெக்ஸ்ட்டு -5, 0 இருக்குது, ஸோ மினிமம் இஸ் -5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி காலம் மேக்ஸிமம். காலம் மேக்ஸிமம் எப்படி பார்ப்போம், ஃபஸ்ட்டு காலத்தில் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு காலத்தில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 வருது. காலம் மேக்ஸிமம், காலம் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு காலத்தில் மேக்ஸிமம் 4, செகண்ட் காலத்தில் மேக்ஸிமம் 6. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், மேக்ஸ்மின் வேல்யூ மினிமேக்ஸ் வேல்யூ பார்க்கணும். மேக்ஸ்மின் வேல்யூங்கிறது எப்படி பார்க்கணும், மினிமத்தில், அதாவது ரோ மினிமம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் அப்படி, அதாவது மேக்ஸிமின். மேக்ஸிமின்னா எந்த சிம்பிளால் குறிப்போம்னு சொல்லியிருக்கோம், வேல்யூ ஆஃப் த கேம் போட்டு கீழே வந்து பார் அந்த இதை எழுதுவோம். மேக்ஸிமின் வேல்யூ, அதாவது மினிமத்தில் மேக்ஸிமம். மினிமத்தில் மேக்ஸிமம்ங்கிறது என்னதுங்க, 3. ஸோ 3 இஸ் த மேக்ஸிமம். ஸோ மேக்ஸ்மின் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மினிமேக்ஸ். மினிமேக்ஸுங்கிறது என்ன, காலத்தில் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் எது மினிமம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ மினிமேக்ஸை இந்த லெட்டரால் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மினிமேக்ஸுங்கிறது என்னது, மேக்ஸிமத்தில் மினிமம். அப்போ என்ன வரும், 4 இஸ் த மினிமம் வேல்யூ, அதனால் 4. ஸோ கம்பேர் தீஸ் டூ, மேக்ஸ்மின் வேல்யூ அண்டு மினிமேக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கா. சேடில் பாயிண்ட்னா என்ன சொல்லியிருக்கோம், மினிமேக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு தி மேக்ஸ்மின் வேல்யூ இருந்துச்சுன்னா சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இங்கே ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது இங்கே 4 இருக்குது, அங்கே 3 இருக்குது. இப்போ மேக்ஸ்மின் வேல்யூ நாட் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் வேல்யூ, மேக்ஸ்மின் வேல்யூ நாட் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் வேல்யூ. So therefore the problem does not possess any saddle point. So the problem does not possess
any saddle point அப்படின்னு எழுதிடும். ஓகேங்களா? ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் என்ன செய்யணும், சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் அ பியூர் ஸ்ட்ராட்டஜி. சேடில் பாயிண்ட் வித்தவுட் எனி சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்னது, மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை, அப்போ திஸ் ப்ராப்ளம் இஸ் அ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இப்போ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியோட நம்ம வந்து ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணி ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் எஸ்ஏ எஸ்பி இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்பொழுதும் போல் கிராஃபிக்கல் மெத்தடில் ஏயோட மூவ் என்ன, பியோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் என்னங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஏயோட பியூர் மூவ், பிஸோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் பார்க்கணும். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா m×2ங்கும்போது, இதே வந்து 2x என்ன இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம், பிஸோட பியூர் மூவ் ஏஸோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் பார்த்தோம். இப்போ இந்த மாடலில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஏயோட பியூர் மூவும் பிஸோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் தட் இஸ் E of Q1 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 1,-3 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதுதான் வந்து உங்களோட A1ஓட ஸ்ட்ராட்டஜி. அந்த A1ங்கிறத எழுதிக்கிறோம். 6 ஸ்ட்ராட்டஜிஸ், A1 A2 A3 A4 A5 A6 6 ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது பிளேயர் ஏயோட ஸ்ட்ராட்டஜிஸ் எழுதியிருக்கோம். அதில் வந்து என்னென்னா பியோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் பார்க்கணும். அப்போ A1 அப்படிங்கும்போது 1-3 இருக்குது, 1-3. ஸோ இப்போ வந்து இது எப்படி எழுதணும், Q1 - 3Q2, Q1 - 3Q2. Q2வை எப்படி எழுதணும், Q2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் Q1ல் நம்ம ரைட் பண்ணணும். அப்போ Q1 - 3 into Q2 is nothing but 1 - Q1. So Q2 is 1 - Q1. So Q1 - 3 minus into minus plus 3Q1. So 4Q1 - 3, 4Q1 - 3 அப்படின்னு வரும். அடுத்தது A2ங்கும்போது 3 5 இருக்குது. ஸோ E2 of Q1 that is 3Q1 plus 5Q2. okay, 3Q1 plus 5Q2. so 3Q1 plus 5Q2 in terms of Q1. so you have to write 1 - Q1. so 3Q1 plus 5 1 - Q1. so இங்கே -5Q1 வரும், இங்கே 3Q1 இருக்குது. அப்போ -2Q1 plus 5 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு A3 -1 6 இருக்குது. அப்போ E3 of Q1. so E3 of Q1 is -Q1 plus 6Q2, -3Q1 plus 6Q2. so இப்போ -Q1 plus 6 1 - Q1. okay, இப்போ -Q1 இருக்குது, இங்கே -6Q1 வரும். ஸோ therefore -7Q1 plus 6 அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு A4 is 4 1. ஸோ E4 of Q1. ஸோ 4Q1 plus Q2. okay, so 4Q1 Q2 in terms of Q1. so 1 - Q1. so 4Q1 plus 1 minus Q1. so 3Q1 plus 1. okay, 3Q1 plus 1. next E5 of Q1. so E5 of Q1 is 2Q1 plus 2Q2. okay, 2 வரும். ஸோ 2Q1 plus 2Q2. ஸோ 2Q1 எப்படி எழுதலாம், 2Q1 plus 2 into Q2 எப்படி எழுதலாம், 1 - Q1 அப்படிங்கிறது எழுதலாம். அப்போ 2Q1 இங்கே -2Q1 இருக்குது. அப்போ 0Q1 வரும். ஸோ 0Q1 plus 2 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு A6ஓட ஸ்ட்ராட்டஜிஸ் -E6 of Q1. that is -5Q1 plus 0Q2. so that is equal to
minus 5q1 okay minus 5q1 ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம் ஏயோட பியூர் மூவ் என்ன பிஸோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் கிராஃப் வரைய வேண்டியதுதான் கிராஃபிக்கல் மெத்தட்னாவே கிராஃப் தான் ஸோ நம்ம அடுத்தது கிராஃப் வரையலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா கிராஃப் வரைவோம் ஸோ கிராஃபிக்கல் மெத்தடுங்கிறதுனால இப்போ நம்ம வந்து கிராஃப் எப்படி வரைகிறது ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2ன்னு வரைஞ்சிப்போம் 0 அதாவது மேக்ஸிமம் வேல்யூ 6 இருக்கிறதுனால பாசிட்டிவில் 6 வரைக்கும் இது பண்ணிட்டோம் மினிமம் வந்து அதாவது -5 இருக்கிறதுனால இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து என்னென்னா ஏஸோட மூவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா 1 அதாவது 1 -3 இருக்குது A1ஓட ஸ்ட்ராட்டஜி 1 -3 இருக்குது அப்போ இங்கே A1 அதாவது இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 1லேருந்து -3 ஓகே 1 to -3 ஸோ இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகே ஸோ இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணுறோம் இந்த லைன் வந்து எந்த லைனு A1ஓட ஸ்ட்ராட்டஜி ஸோ A1 அப்படிங்கிறத எழுதிடுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 3 5ன்னு இருக்குது ஸோ 3 இங்கே வந்து என்னது 5 3 5 ப்ளஸில் தான் இருக்குது ஸோ 3 5 ஓகே 3 5 இது A2ஓட ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட்டு -1 6 -1 6 -1 6 -1 6 இது வந்து A3ஓட ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட்டு 4 1 ஸோ 4 this one is 1 okay 4 1 so this is A4 next 2 2 so 2 2 okay next -5 0 so -5 0 -5 0 இந்த மாதிரி நம்ம லைன் வரைஞ்சிடும் திஸ் இஸ் யுவர் A6 திஸ் இஸ் யுவர் A5 2 2 ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம வந்து கிராஃபில் நம்ம வரைஞ்சிடணும் அந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் A1 A2 A3 A4 A5 A6 இந்த பிளேயர் ஏயோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 6 ஸ்ட்ராட்டஜிஸுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் லைன் வரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம வந்து 2x n அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் லோவர் என்வலப் பார்த்தோம் 2x n என்ன சொல்லியிருக்கோம் ரோ வந்து 2ஆக இருக்கணும் காலம் வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து என்னென்னா லோவர் என்வலப் பார்த்தோம் லோவர் என்வலப்பில் மேக்ஸிமம் பாயிண்ட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா ஏன்னா மேக்ஸிமின் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் லோவர் என்வலப்பில் சரிங்களா இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து M×2 மாடலில் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்பர் என்வலப் பார்க்கணும் அப்பர் என்வலப்புங்கிறப்ப இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் அப்பர் என்வலப்னால் இந்த போர்ஷன் தான் உங்களுடைய அப்பர் என்வலப் இப்போ காலத்தில் வந்து என்ன செய்வோம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டு மினிமம் வேல்யூ தான் நம்ம பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரியே இதில் வந்து அப்பர் என்வலப் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த அப்பர் என்வலப்பில் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது 2 பாயிண்ட் இருக்குது இதில் எந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா மினிமம் பாயிண்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதில் வந்து அப்பர் என்வலப்பில் மினிமம் பாயிண்ட் எதுவோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும் அதாவது இதுதான் உங்களுடைய வேல்யூ சரியா இதுதான் உங்களுடைய பாயிண்ட்டு எல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லெட்டரால் டினோட் பண்ணுவோம் ஓகே ஸோ இதுதான் உங்களுடைய மினிமேக்ஸ் வேல்யூ ஓகே மினிமேக்ஸ் வேல்யூ அதாவது காலத்தில் என்ன செய்வோம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டு அதில் மினிமம் கண்டுபிடிப்போம் அதே தான் இதுதான் உங்களுடைய மினிமேக்ஸ் வேல்யூ ஸோ மினிமேக்ஸ் வேல்யூ எந்த லெட்டர் எல்லுங்கிற பாயிண்ட்டு இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த லைன் வந்து A2 சரிங்களா இப்போ இந்த பாயிண்ட்டு இந்த லைன் வந்து A2 இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா A4 அப்போ நம்ம வந்து 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அதாவது A2 ஸ்ட்ராட்டஜியும் A4 ஸ்ட்ராட்டஜிஸும் தான் இன்டர்செக்ட் ஆகுது A2 அண்டு A4 அந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு தான் உங்களுடைய மினிமேக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத சொன்னோம் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் கிராஃப் வரைஞ்சிட்டு ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2 கொடுத்துட்டு ஏஸோட பியூர் மூவ்ங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அந்த லைனை வந்து வரைஞ்சிட்டு நம்ம
m cross 2ங்கிறதுனால அப்பர் என்வலப் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அப்பர் என்வலப்பில் நம்ம பார்த்துட்டு அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் வருது. அதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும்னா மினிமம் பாயிண்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமத்தில் மினிமம். அப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும், இதை சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ A2வை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த பாயிண்ட்டு தான் உங்களுடைய எல்லுன்னு நம்ம லெட்டரால் டினோட் பண்ணுவோம். மினிமேக்ஸ் வேல்யூன்னு எழுதிட்டு இப்போ இந்த ரெண்டு லைன் எந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா A2 ஸ்ட்ராட்டஜியும் A4ம். ஸோ அதை தான் சூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் ஏ கண்டுபிடிக்கணும், ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் பிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த மினிமேக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? A2 A4ங்கிற ஸ்ட்ராட்டஜி இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? பிளேயர் ஏ A2 A4, player B B1 B2. okay, so B1 B2. so A2ங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு A3 5 A4ங்கிறது 4 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டிமம் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்கணும். ஆப்டிமம் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி SA A1 A2 பிளேயர் ஏக்கு மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம். A3 A4 A5 A6. ஸோ P1 P2 P3 P4 P5 P6. Similarly, optimum mixed strategies இது for player A or player A, SA for player B, SB equal to B1 B2 Q1 Q2. okay, Q1 Q2. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி பிளேயர் ஏக்கு எழுதியிருக்கோம், பிளேயர் பிக்கு எழுதியிருக்கோம். இப்போ P1ஓட வேல்யூ P2ஓட வேல்யூ இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன கேமுங்கிறத எழுதிட்டு எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு கிடச்சிருக்கோ அதை பிளேயர் ஏ பிளேயர் பின்னு, அதாவது நமக்கு 6x2 நம்ம என்னவா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், 6x2 ரெடியூசஸ் டு 2x2 நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸோட ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். 6x2 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2x2 நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட். அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு இந்த இதை ரெடியூஸ் பண்ணது தான் 2x2 இந்த மேட்ரிக்ஸு, இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸு. இதுக்கு மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏக்கு பிளேயர் பிக்கு என்னங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். P1 P2 P3 இந்த இதெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். Q1 Q2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம P1 P2ஓட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். நமக்கு தேவை என்னென்னா P2ஓட வேல்யூவும் P4ஓட வேல்யூவும் தான். ஏன்னா இங்கே நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எதை சூஸ் பண்ணியிருக்கோம், A2 A4 தான். அப்போ P2ஓட வேல்யூ P4ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ P2ஓட வேல்யூ என்ன ஃபார்முலா, P2க்கு A22 minus A21 divided by A11 diagonal elements add பண்ணி subtract பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். A11 plus A22 minus A12 A21. okay, so A22 minus A21 divided by diagonal elements add பண்ணணும். அதாவது A11 plus A22 minus A12 plus A21 இதை ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். வேறு இங்கே A11 அப்படிங்கிறது என்னது 3, A12ங்கிறது 5, A21ங்கிறது 4, A22ங்கிறது 1. ஓகே, ஸோ A11 A22 இதெல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து எழுதிடுறோம். இது ஈஸியாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ A11 A12 A21 A22 இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ P2 ஈக்குவல் டு A22 மைனஸ் A21. இப்போ A22ங்கிறது என்ன 1,
மைனஸ் A21ங்கிறது 4 டிவைடட் பை A11ங்கிறது 3 ப்ளஸ் A22ங்கிறது என்ன 1 மைனஸ் A12ங்கிறது 5 ப்ளஸ் A21ங்கிறது என்ன 4. So 1 minus 4 minus 3 divided by 3 plus 1 4 minus 9. அப்போ minus 3 minus 5 வரும். So 3 by 5. Okay. P2 ஓட value 3 by 5 வருது. So what about P4? P4 is 1 minus P2. So 1 minus 3 by 5, that is nothing but 2 by 5. So 5 minus 3 2 by 5 no. So P2 ஓட value P4 ஓட value கண்டுபிடிச்சிட்டோம். Next you have to find Q1 and Q2. Q1க்கு என்ன ஃபார்முலா? ஸோ Q1க்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம் நம்ம? இப்போ வந்து P2க்கு வந்து A22 மைனஸ் A21 எழுதியிருக்கோம். Q1க்கு ஃபார்முலா என்ன? A22 மைனஸ் A12 மைனஸ் A12 டிவைடட் பை அதே மாதிரியே டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறோம். A11 ப்ளஸ் A22 மைனஸ் A12 ப்ளஸ் A21. ஓகே. ஸோ P2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ Q1 ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போ A22 ஓட வேல்யூ என்ன 1 மைனஸ் A12 என்ன 5 டிவைடட் பை அதே மாதிரி டயகனல் எலிமெண்ட்ஸ் இங்கே ஏற்கனவே ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 5ன்னு. அப்போ மைனஸ் 4 மைனஸ் 5ன்னு வரும். ஸோ 4 by 5. Q1 ஓட வேல்யூ வந்து 4 by 5ன்னு வருது. அப்போ Q2 ஓட வேல்யூ என்ன? Q2 is 1 minus Q1. So 1 minus 4 by 5. 1 minus 4 by 5. That is nothing but 1 by 5. நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். P2 ஓட வேல்யூ என்ன, P4 ஓட வேல்யூ என்ன, Q1 ஓட வேல்யூ, Q2 ஓட வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? P2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். P4 ஓட வேல்யூ, அதாவது P2 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? P2 ஓட வேல்யூ 3 by 5. இப்போ P4 ஓட வேல்யூ 2 by 5. நெக்ஸ்ட்டு Q1 ஓட வேல்யூ 4 by 5. Q2 ஓட வேல்யூ 1 by 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் த கேமுக்கு ஃபார்முலா என்ன? டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். A11 மைனஸ் A22 மைனஸ் A12 இன்ட்டு A21 டிவைடட் பை கீழே என்ன பண்ணணும்? டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ A11 ப்ளஸ் A22 மைனஸ் A12 ப்ளஸ் A21. ஸோ வேல்யூ ஆஃப் த கேமுக்கு ஃபார்முலா ஈஸியாகவே மனப்பாடம் பண்ணிக்கலாம். மேலே என்ன பண்ணுறோம்? டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறோம். மேலே டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறோம். டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோம்? டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ A11 அப்படிங்கிறது என்ன? 3 இன்ட்டு A22ங்கிறது 1 மைனஸ் A12 இஸ் 5 இன்ட்டு A21 என்ன 4 டிவைடட் பை அப்படியே ஆட் பண்ணணும். 3 + 1 மைனஸ் 5 + 4. 5 + 4. ஓகே. ஸோ 3 × 1 3 மைனஸ் 5 × 4 20 divided 3 + 1 4 minus 9. Okay. So 3 minus 20 என்ன வரும்? minus 17 divided by minus 5 வரும். minus minus cancel ஆகிட்டு 17 by 5 வரும். This is the value of the game. Okay. ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் வந்து ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன வந்திருக்கு? 17 by 5 வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ SA அது எழுதணும். ஸோ அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன எழுதியிருக்கோம்? A1 A2 A3 A4 A5 A6.
இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், P1 அப்படிங்கிற இடத்துல நம்ம 0 போட்டுருவோம். P2 அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3/5, 3/5. P3 0, P4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2/5, P5 0, P6 0. Okay. So this is your optimum strategy for player A. Optimum strategy for player B, SB, that is B1, B2, Q1, Q2 வரணும், Q1, Q2. Q1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4/5, Q2 1/5. This is your optimum strategy for player B. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 2x என்ன இருந்துச்சுன்னா நம்ம லோவர் என்வலப், அதாவது ரோ மினிமம் காலம், அதாவது சேடில் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜிஸில் இதாகிடும். சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலைங்கும் போது நம்ம வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸில் பார்க்கும்போது அந்த சொல்யூஷன் வந்து ப்ராப்ளம் டஸ் நாட் பொசஸஸ் எனி சேடில் பாயிண்ட்டுங்கிறத சொல்லிவிட்டு நம்ம வந்து ஏஸோட மூவ்ஸும் பீஸோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப்ங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், கிராஃபிக்கலில் வரைஞ்சோம். கிராஃப் வரையும் போது அதில் வந்து அப்பர் என்வலப் தான் பார்க்குறோம். இதே வந்து 2x என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா லோவர் என்வலப் பார்ப்போம். இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சம் வந்து அப்பர் என்வலப், அதாவது லோவர் என்வலப்பில் வந்து மேக்ஸிமின் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஹச்சுங்கிற பாயிண்ட்டை டினோட் பண்ணி மேக்ஸிமின் வேல்யூவை கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம இந்த சம்மில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்பர் என்வலப் கண்டுபிடிச்சி மினிமேக்ஸ் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து மினிமேக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதில் எந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம சூஸ் பண்ணி பே ஆஃப் மேட்ரிக்ஸு ஃபார்ம் பண்ணுறோம். பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி SA SBங்கிறது என்னங்கிறத எடுத்து எழுதுவோம். A1லேருந்து A6 வரைக்கும், P1லேருந்து P6 வரைக்கும் எழுதுவோம். அதே மாதிரி SB B1 B2 Q1 Q2 அப்படிங்கிற ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபஸ்ட்டு எழுதிடணும். எழுதினதுக்கப்புறம் P2ஓட வேல்யூ இங்கே வந்து நமக்கு வந்து 2 A2 A4ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ P2 P4 வேல்யூவை மட்டும் கண்டுபிடிச்சாவே நம்ம போதுமானது. அப்போ P2ஓட வேல்யூக்கு ஃபார்முலா என்ன, A22 மைனஸ் A21. அது கீழே வந்து டினாமினேட்டரில் டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு A11 என்ன, A12 A21 A22ங்கிறதெல்லாம் என்னங்கிறத எடுத்து எழுதிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி P2ஓட வேல்யூ, P4ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், 1 மைனஸ் P2. ஏன்னா சமேஷன் ஆஃப் PI, திஸ் இஸ் சமேஷன் ஆஃப் PI இஸ் 1. சமேஷன் ஆஃப் PI, அதாவது எல்லா பீஸ் ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணோம்னா அதோட வேல்யூ என்ன வரணும், 1ன்னு வரணும். அதே மாதிரி Q1 Q2 வேர் Q1 + Q2 = 1. இங்கே 2 இருக்கிறதுனால Q1 + Q2ன்னு எழுதியிருக்கோம். இங்கே P1 P2 P6 வரைக்கும் வரும். அதனால் சமேஷன் ஆஃப் PI = 1ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ P4 வேணும்னா என்ன செய்யலாம், 1 மைனஸ் P2 அப்படிங்கிறத எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா P4ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. அதே மாதிரி Q1க்கு ஃபார்முலா A22 மைனஸ் A12. ஸோ ஃபார்முலாலாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ A11 A12 A21 A22. ஸோ P1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா A22லேருந்து A21, Q1 கண்டுபிடிக்கணும்னா A22. இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம செய்யலாம். A22 மைனஸ் A12. ஸோ அது மாதிரி நம்ம Q1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். Q1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், Q2ஓட வேல்யூ வேணும். Q2ஓட வேல்யூ எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம், ஏன்னா Q1 + Q2 = 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ Q2 = 1 மைனஸ் Q1 வேல்யூ கண்டுபிடிச்சதை 1ஓட சப்ட்ராக்ட் பண்ணோம்னா Q2ஓட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு P2 P4 கண்டுபிடிச்சிட்டோம், Q1 Q2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வேல்யூ ஆஃப் த கேம் நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ ஆஃப் த கேம் தான் கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் த கேம் வந்து நமக்கு அதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ டயகனல் எலிமெண்ட்ஸ் A11 A22 மைனஸ் A12 A21 அதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். கீழே ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சப்போ நமக்கு 17/5 வேல்யூ ஆஃப் த கேம் வந்து என்ன வந்தது, 17/5 வந்தது. ஆல்ரெடி நம்ம P2 P4 கண்டுபிடிச்சிருக்கோம், Q1 Q2 கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸில் எழுதுகிறோம். ஸோ SA A1லேருந்து A6, அதாவது பிளேயர் ஏயோட ஸ்ட்ராட்டஜிஸ் 6 இருக்குது. அதனால் A1லேருந்து A6 வரைக்கும் எழுதுகிறோம். அடுத்தது SB வந்து B1 B2 அதை எழுதுகிறோம்.
ஸோ எஸ்ஏல பார்த்தீங்கன்னா P1 P3 P5 P6 எல்லாமே 0 வரும். மற்றது எல்லாமே P2ஓட வேல்யூ P4ஓட வேல்யூ இது பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா 5/5 தட் இஸ் 1ன்னு வருது. ஏன்னா சமேஷன் ஆஃப் பிஐயோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், 1ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது வேல்யூஸ் வந்து 1 வருது. அதே மாதிரி எஸ்பியோட வேல்யூ P1 B2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 4/5 1/5 இதை ஆட் பண்ணாலும் 5/5 வரும். ஆன்சர் வந்து 1ன்னு வரும். அப்போ இதுவும் வந்து ஓகே. Q1 Q2ஓட வேல்யூ 1. ஸோ இது மாதிரி வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா வேல்யூ ஆஃப் த கேம் எஸ்ஏ எஸ்பி இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடறோம். இது எப்போ அப்படின்னு சொன்னோம்னா 2x என்ன இருந்துச்சுனாலும் இல்லை M×2 இருந்தாலும் நம்ம கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேம் தியரியோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம் கிராஃப் வரையும் போது அந்த பாயிண்டில் வந்து இப்போ 2 பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறத சொன்னோம். அதே வந்து 3 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். அது மாதிரி 3 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது நம்ம எந்த 2 ஆர்பிட்டரியாக நம்ம எந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜியோட பாயிண்ட்டு தான் மாறுமே ஒழிஞ்சு வேல்யூ ஆஃப் த கேம் வந்து மாறாது. சரிங்களா? இந்த வேல்யூ ஆஃப் த கேமோட வேல்யூ வந்து மாறாது. ஸ்ட்ராட்டஜி வந்து மட்டும்தான் மாறும். இப்போ எஸ்ஏ எஸ்பி அதாவது A2 A4 எடுத்திருக்கோம் அப்படின்னோம்னா வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் எடுப்போம். அப்படி எடுத்தாலுமே நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸோட பாயிண்ட்டு தான் மாறுமே ஒழிஞ்சு வேல்யூ ஆஃப் த கேம் வந்து மாறாது. எப்போ இது சொல்கிறேன், ஒரு இன்டர்செக்ட் ஆகும்போது 2 லைன் இன்டர்செக்ட் ஆச்சு. இப்போ A2 A4ங்கிறது இன்டர்செக்ட் ஆனதுனால நம்ம இந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸை சூஸ் பண்ணியிருக்கோம். இதே A2 A3 A4ங்கிற 3 லைன் வந்து ஒரே பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சு அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா கேம் தியரியில் பியூர் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸில் ப்ராப்ளம் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணியும் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த கேம் தியரியோட கான்செப்ட்